மாண்புமிகு உறுப்பினர் சின்னத்துரை. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, கேரனூர், பள்ளத்துப்பட்டி, ஒடுகம்பட்டி, புளியூர், விசலூர், விசலிக்கோவில், மலையடிப்பட்டி, கிள்ளுக்கோட்டை வழியாக வரக்கூடிய அந்த சாலை என்பது மிக முக்கியமான சாலை. 1000 ஆண்டு பழமை வாய்ந்த கோவில், கண்ணிறைந்த பெருமாள் கோவில் இருக்கிறது. வெளிநாடுகளில் இருந்து பலரும் அந்த கோவிலுக்கு வருகை தருகிறார்கள். ஆகவே அந்த சாலை தற்போது 3 கிலோமீட்டர் பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மீதம் 17 கிலோமீட்டர் சாலை அமைத்துள்ள வேண்டியிருக்கிறது. விரைந்து செய்து கொடுத்தால் உதவியாக இருக்கும். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் விரைந்து நடவடிக்கை எடுக்க தாங்கள் வாயிலாக கேட்டமைக்கிறேன். கந்தர்கோட்டை தொகுதி என்பது மிகவும் பின்தங்கிய தொகுதி. சமூக பொருளாதார வளர்ச்சியை ஏற்படுத்துவதில் மிகப்பெரிய சிரமத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு தொகுதியாக இருக்கிறது. கடந்த 10 ஆண்டுகளிலே சாலை மிகப்பெரிய அளவுக்கு புறக்கணிக்கப்பட்ட ஒரு பகுதியாக சாலை போட விடாமல் தடுத்து விட்டார்கள். இப்போது ஒரு பெருமளவுக்கு சாலைகள் அமைக்கப்பட்டிருந்தாலும் பொன்னண்டார் கோயில், கரம்பக்குடி, கந்தர்கோட்டை பகுதியிலே கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய RR ரோடு உட்பட நீங்க பாத்தீங்கன்னா சாலைகள் போடப்படாததால் மிகப்பெரிய அளவுக்கு பாதிப்பு ஏற்படுகிறது. விபத்துகள் அதிகரிக்கிறது. குறிப்பாக கீரனூரில் இருந்து கந்தர்கோட்டை செல்லக்கூடிய சாலை ஒரு 31 கிலோமீட்டர். ஒடுகம்பட்டி, கொண்டார் கோவில், வத்தனாக்கோட்டை, ராவசாப்பட்டி, பாப்படையன்பட்டி, மின்னாத்தூர், ராமடையம்பட்டி, அரவம்பட்டி வழியாக பிரதான சாலையில் புதுக்கோட்டை தஞ்சாவூர் சாலையில் இணைக்கக்கூடிய சாலை 31 கிலோமீட்டர் சாலையை செய்து கொடுத்தால் மிக உதவியாக இருக்கும். அந்த கொண்டார் கோயில் பகுதி தரைவழி போக்குவரத்து அதிகரிப்பதற்கு, ஒரு சமூக பொருளாதார மேம்பாடு உயர்வதற்கு உதவியாக இருக்கும். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் செய்து கொடுப்பார்களா என்பதை தாங்கள் வாயிலாக கேட்டு அமைக்கிறேன்.